ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற டைம் டெபாசிட் ஸ்கீம் நிரந்தர வைப்பு நிதி திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை தான் பேங்க்ல வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்கீம்னுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலில் நிறைய போஸ்டல் ஸ்கீம்ஸை பற்றின வீடியோலாம் உங்களுக்கு போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்களுக்கு ஐ கார்டில் தரோம். ஸோ மறக்காமல் பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிடின்றது டைம் டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கீம்ல வந்து இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பேங்க்ல இதுதான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கீமில் நம்ம முதல்ல ஒரு லம்சம் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறோம் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு. அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு வருஷமும் நமக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த டென்யூர் முடியும் போது நமக்கு போட்ட அமௌண்ட்டும் திரும்ப கிடைச்சிடும். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் நடத்தப்படுறதுனால இது வந்து சேஃபான ஒரு முதலீடு திட்டம். ரிட்டர்ன்ஸும் நமக்கு கேரண்டியா கிடைக்கும். இதுல நம்ம மினிமமா 1000 ரூபாயிலேருந்து கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால நமக்கு வந்து சேமிக்கிற பழக்கமும் வந்து உருவாகுது. தென் இதனுடைய எலிஜிபிலிட்டி இந்தியன் சிட்டிசனால மட்டும்தான் வந்து இந்த ஸ்கீமை ஓப்பன் பண்ண முடியும். 10 வயது அதற்கு மேற்பட்டவங்க இதுல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். மைனர் சைல்டுக்கு வந்து பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் வந்து ஓப்பன் பண்ணலாம். அவங்களுக்கு ஜாயிண்ட் அக்கௌண்டா இருக்கிற பட்சத்துல 3 பேர் வரையும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட்டுக்க முடியும். ஒருத்தர் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் அக்கௌண்ட் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்க முடியும். என்ஆர்ஐ ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியா இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. இது வந்து எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு முதல்ல வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கணும். அதே மாதிரி இந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம கேஷாவோ இல்லை செக்காவோ கொடுத்து அங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். தென் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். நமக்கு வந்து அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் கார்டோ இல்லை பேன் கார்டு, ரேஷன் கார்டு, அதே மாதிரி நம்ம டிரைவிங் லைசன்ஸ் இதில் ஏதாவது ஒன்று கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் எடுத்துகிட்டு போகணும். போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் போயிட்டு நான் டைம் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களே வந்து நமக்கு ஃபார்ம் தருவாங்க. அதை ஃபில் பண்ணிவிட்டு இந்த மேலே சொன்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கே வந்து உங்களுக்கு பாஸ்புக்கும் போட்டு கையில் கொடுத்துடுவாங்க. தென் டெபாசிட் அமௌண்ட் ஃபர்ஸ்டே நம்ம பார்த்தோம். மினிமம் வந்து 1000 ரூபாயிலேருந்து இதில் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி 100 மடங்குகளாக நம்ம இதில் வந்து டெபாசிட் பண்ண முடியும். மேக்ஸிமம் டெபாசிட்டுக்கு வந்து லிமிட்டே கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணாலுமே இதில் டெபாசிட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். டெபாசிட் பீரியட் பார்த்தீங்கன்னா 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், 5 வருடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தான் வந்து எத்தனை வருஷம் அப்படின்றத சூஸ் பண்ணணும். உங்களுக்கு உடனடியாக 1 இயரில் பணம் வேணும்னா நீங்கள் இந்த 1 இயர் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இல்லை வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கட்டும், எனக்கு இப்போதைக்கு பண தேவை எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் 5 இயர்ஸ் கூட எடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டென்யூர் கூட போக போக இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே ஜாஸ்தியாக கிடைக்கும். தென் இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா 6.9%, 2 வருஷம் அப்படின்னா 7%, 3 இயர்ஸ் போட்டாலும் அதே 7% தான். 5 இயர்ஸ் நம்ம வந்து இதில் டெபாசிட் பண்ணி வச்சிருந்தோம்னா 7.5% தராங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். இன்ட்ரெஸ்ட் எப்படி கிரெடிட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஒவ்வொரு வருஷமுமே வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். ஆனால் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குவார்டர்லி பேசிஸில் மாறிட்டே இருக்கும். இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நம்ம இந்த டேபுலர் காலமில் கொடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து எவ்ரி குவார்டர்லி பேசிஸில் மாறிட்டே இருக்கும். 3 months ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிவைஸ் ஆகி வந்துட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து என்ன டெபாசிட் பண்ணுற போது இருந்ததோ அதுதான் உங்களுக்கு வந்து கடைசி வரை இருக்கும். ஒவ்வொரு வருடம் முடிவுலையுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகிடும். ஆட்டோ ரெனியூவல் ஃபெசிலிட்டி இப்போ வந்து கோர் பேங்கிங் சொல்யூஷன்ஸ் இருக்கு. எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் பேங்க்குக்குமே வந்து கோர் பேங்கிங் சொல்யூஷன்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ நீங்க என்ன வந்து டிடி அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்றீங்களோ அது மெச்சூரிட்டி முடிஞ்சு போன உடனே தானாவே வந்து ஆட்டோ ரெனியூவல் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 1 இயர் டிடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 1 இயர் முடிஞ்ச உடனே அதுவே வந்து இன்னும் ஒரு 1 இயர்க்காக வந்து ரெனியூ பண்ணி வச்சிடும். ஆட்டோமேட்டிக்கா அதுவே ரெனியூ ஆயிடும். ஸோ உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, எனக்கு அமௌண்ட் வேணும்னா நீங்க அதுக்குள்ள போய் எடுத்துட்டு வந்துடலாம். 1 இயர் முடிஞ்ச உடனே நீங்க எடுத்துடலாம். இல்ல நான் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறேன், இன்னும் 1 இயர் வந்து ரினியூ பண்ணிக்கிறேன்னா அதே மாதிரி நீங்க 1 இயர் கொடுத்து ரினியூ பண்ணிக்கணும். நீங்க 2 இயர்ஸ் ஆல்ரெடி போட்டுட்டு இப்ப திருப்பி வந்து 3 இயரா அந்த மாதிரிலாம் ரினியூ பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்க என்ன டென்யூர் வந்து போட்டிருக்கீங்களோ அதே தான் வந்து ரினியூவல் டைம்ல ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 2 இயர் டென்யூர் போட்டு அது ஃபுல்லா முடியுது, திரும்ப ரினியூ பண்ணிக்கணும்னா திரும்பி நீங்க 2 இயர்ஸ் தான் பண்ண முடியும். 3 இயர்ஸா பண்ண முடியாது. நம்ம வந்து ஆட்டோ ரினியூவல் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு வந்து எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு டேட் ஆஃப் மெச்சூரிட்டி இருக்கு இல்லையா, அன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ அதே தான் வந்து இந்த ஆட்டோ ரினியூவல் ஆகிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக வரும். தென் ப்ரீ மெச்சூர் க்ளோஷர். இதில் வந்து 6 மாதம் வரை நம்ம ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ணவே முடியாது. 6 months வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆயிருக்கணும். இப்போ ஒருவேளை வந்து 6 monthsலேருந்து 1 இயர்க்குள்ளே நீங்கள் எடுக்கிறீங்க, எக்ஸாம்பிள் 7th month 8th month அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன வந்து போடுறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இதுக்கும் கிடைக்கும். யூஸ்வலாக 4% கொடுக்குறாங்க போஸ்ட் ஆஃபீஸில், அதே 4% தான் இதுக்கு கிடைக்கும். தென் வந்து இப்போ 2 இயர் 3 இயர் 5 இயர் டிடி இதெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 2% வந்து உங்களுக்கு கம்மியாக தான் வந்து கிடைக்கும். இப்போ 7% உங்களுக்கு 5% தான் கிடைக்கும். 5 இயர்ஸ்க்கு நம்ம 7.5 பார்த்தோம் இல்லையா, அப்போ உங்களுக்கு 5.5% தான் கிடைக்கும். 2% வந்து கம்மி பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க.
இது எதுக்குன்னா உங்களுக்கு யூஸ்வலா பாத்தீங்கன்னா அந்த பெனிஃபிட்டை வந்து ஃபுல்லாவே நீங்க 2 இயர்ஸ் போட்டீங்கன்னா அந்த 2 இயர்ஸ்மே ஃபுல்லா வச்சிருந்து எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். முன்னாடி எடுக்கும்போது அதை வந்து பெனால்ட்டி மாதிரி அவங்க பிடிக்கிறாங்க. அதுக்காகவாது மக்கள் வந்து அந்த ஃபுல் இயர் வந்து டென்யூரை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற நோக்கம் தான் இது. தென் நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் இதுல இருக்கு. நம்ம வந்து யாரை நாமினியா போடுறோமோ அது வந்து அந்த டைம் ஆஃப் ஓப்பனிங் போதோ இல்ல மெச்சூரிட்டி பீரியடுக்குள்ளேயோ வந்து சூஸ் பண்ணி அங்க வந்து நம்ம சொல்லணும் இவங்க தான் வந்து நாமினி அப்படின்றத ஃபில் பண்ணி எழுதி கொடுத்துடணும். தென் வந்து அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் வந்து இருக்கா அப்படின்னா இருக்கு. ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல நம்ம இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அக்கௌண்ட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். சிங்கிள் அக்கௌண்ட்டா இருக்கிறத வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாவோ இல்ல ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை சிங்கிள் அக்கௌண்ட்டாவோ கூட இதுல பண்ணிக்க முடியும். இதெல்லாம் வந்து இதுல ஒரு பெனிஃபிட் தான். தென் இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ். இதுல வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம் படி பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடையாது. போஸ்ட் ஆஃபீஸ்ல இதுக்குன்னு வந்து எந்த ஒரு டேக்ஸ் டிடக்ஷனும் பண்ண மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் நமக்கு கிடைக்குது இல்லையா அது வந்து டாக்ஸபிள் தான். இதே வந்து நீங்க ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5 லேக் வரைக்கும் செக்ஷன் 80C படி டாக்ஸ் டிடக்ஷன் கிடைக்கும். ஆனா அதுலயும் ஒரு கண்டிஷன் இருக்கு. நீங்க 5 இயர் டிடி தான் போட்டுருக்கணும். 1 இயர் 2 இயர் 3 இயர்லாம் டைம் டெபாசிட் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் கிடையாது. நீங்க 5 இயர்ஸ் போட்டிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு 1.5 லேக் வரைக்கும் டாக்ஸ் டிடக்ஷன் கிடைக்கும். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. தென் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கேல்குலேஷன் பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க 1 லேக் டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா 1 இயருக்கு போடுறீங்கும் போது அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 7080 rupees. ஸோ 1,07,080 மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும். 2 இயர்ஸ் நீங்க போடுறீங்கும் போது இது அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே இன்டூ 2 ஆகும். 14,371 rupees கிடைக்கும். ஸோ உங்களுக்கு மெச்சூரிட்டி டைம்ல 1,14,371 கிடைக்கும். 3 இயர் போடும்போது 21,557 rupees. ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 1,21,557 rupees கிடைக்கும். 5 இயர் டிடி போடும்போது 38,567 rupees இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு 1,38,567 rupees உங்களுக்கு 5 இயர் எண்டில் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும். இந்த ஸ்கீமை பொறுத்தவரை நீங்கள் 1 இயர் டிடியாக இருந்தாலும் சரி 2 இயராக இருந்தாலும் சரி அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்குது பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும். நீங்கள் அது அப்பப்போ இயர் எண்டில் வந்து நம்ம எடுத்துகிட்டே வரும்போது அந்த அளவு உங்களுக்கு பெனிஃபிட் இருக்காது. அதை நீங்கள் திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு லம்சம் அமௌண்ட்டாக நல்ல ஒரு டீசென்டான அமௌண்ட் இதில் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.